வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல கார சட்னி பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 பல் தேவைப்படும். இது 1/4 கப் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். காஷ்மீரி வரமிளகா 12 எடுத்திருக்கேன். இதே நம்ம நீல மிளகாயோ குண்டு மிளகாயோ போடுறோம் அப்படின்னா ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் தேவைப்படும். 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையில் கொஞ்சம், காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கிறதுனால நல்ல சிவப்பு கலராக இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இப்போ நான் இந்த கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரியுது. பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் நம்ம சட்னியை சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரையே கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். அதில் இந்த சட்னிக்கு கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் கூட சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடலாம். 3 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை நம்ம நிப்பாட்டிடலாம். காரசாரமான கார சட்னி இங்கே தயாராக இருக்குது. இதை நான் இன்றைக்கி அடை தோசைக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.